திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த பச்சிளம் குழந்தையின் சடலத்தை கட்டைப்பையில் எடுத்து செல்லும் அவலத்திற்கு உறவினர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு நர்ஸ் விட மாட்டோம். உள்ள தந்த 200 கேட்கறாங்க, 500 கேட்கறாங்க. சரி அந்த டாக்டர் வரேன், இந்த டாக்டர் வரேன். இன்னைக்கு குழந்தைய கொடுத்து அனுப்புறாங்க என் கையில. எந்த வகத்துல நான் இது குழந்தை காமிங்க, குழந்தை காமிங்க, சும்மா பிரிச்சு காமிங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் செங்குட்டுவன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் அடுத்த பாரடப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் என்பவருடைய மகன் தங்கராஜ். இவருக்கும் ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த ரம்யா என்ற பெண்ணுக்கும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக திருமணம் நடைபெறுது. இந்த திருமணம் முடிந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ரம்யா ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் கடந்த வாரம் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அந்த நிலையில அந்த மருத்துவமனையில ஆண் குழந்தை பிறகுது. இந்த நிலையில குழந்தை மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில நேற்று முன்தினம், அதாவது வெள்ளிக்கிழமை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. இந்த மேல் சிகிச்சைக்கு அனுமதித்த குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில மருத்துவர் சிகிச்சை அளித்து வராங்க. இந்த நிலையில மூளைக்கு செல்லும் நரம்பில் குறைபாடு உள்ளதால் அந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்று காலை அந்த குழந்தை இருந்ததா மருத்துவர்கள் உறவினருக்கு தகவல் சொல்றாங்க. இதில் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் குழந்தையை கதறி எழுத சூழ்நிலையில தொடர்ந்து ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகள் 5 நாட்களாக குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படின்ற சூழ்நிலையில அந்த குழந்தையை அந்த உறவினர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உறவினர்களா இல்லது அரசு மருத்துவர்களே கட்டைப்பையில் அந்த குழந்தையை கொடுத்தார்களா என்ற விதத்தில் அரசு மருத்துவ உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த பகுதியில் குழந்தை இருந்த விதம் திருப்பத்தூர் பகுதி மக்களிடையே அந்த பகுதி கிராம மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி செங்குட்டுவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.